அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இதே போல் ஒரு நாளிலே அவர் கல்லறை திறக்கப்பட்டது. மகதலேனா மரியாள் முதலாவது அவரை தரிசித்தாள். இந்த நன்னாளை கொண்டாடும்படியாய் ஆண்டவர் இந்த ஆண்டும் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளின் கூடுகையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாய் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நிமித்தம் நாங்கள் கூடி வரவும், உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அளவற்ற இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் கூடுகையை தேவரீர் ஆசீர்வதித்தாரும் சுவாமி. தேவரீர் எல்லா தடைகளையும் நீக்கி போடும், எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்க நீர் வல்லமையுடையவர் என்று அறிந்த உம்முடைய பாதங்களிலே எங்களை ஜீவ பலிகளாக நாங்கள் படைக்கிறோம். வந்த வண்ணமாய் செல்லாதபடி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், தடைகள் நீங்கினவர்களாய், வியாதிகள் பலகீனங்கள் நீங்கினவர்களாய், புது பலத்தோடு சந்தோஷத்தோடு திரும்பி செல்ல எல்லா கிருபைகளையும் தாரும். நாங்கள் பாடுகிற பாடல்கள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். எங்களுடைய ஆராதனை முற்றிலுமாக உம்மை உயர்த்துவதாக இருக்கட்டும் சுவாமி. வேத வசனங்களை தியானிக்கும் போது எங்கள் உள்ளங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எறியட்டும். உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறது என்பதை நாங்கள் இன்னும் ஆணித்தரமாய் தைரியமாய் சொல்லத்தக்கதாக அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை காணப்பண்ணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக, பரிசுத்த இரத்தத்தின் வல்லமைக்குள்ளாக எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல காரியங்களை நீர் பொறுப்படுத்துகின்றபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நேரத்திலும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உயிரோடு எழுந்த நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் மரணத்தை ஜெயிச்சாரு, சாவின் மேல அவர் ஜெயத்தை அவர் கூறினார். அந்த தெய்வத்தை, அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம இந்த நேரத்தில் ஆராதிக்க போகிறோம். உலகத்தில் இத்தனை பேர் இருந்தாலும், இதுவரைக்கும் வாழ்ந்த இத்தனை பேர் இருந்தாலும், இந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருடைய அந்த கல்லறை மாத்திரமே அது இன்றும் திறந்திருக்கிறது. அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஜீவிக்கிற உயிருள்ள தேவனை, வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிற தேவனை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆராதிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச அந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா,
பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரே, உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே எங்கள் நன்றி பலியை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உயிரோடு எழுந்திருக்கிற நீர் ஒருவரே துதிக்கப்பட்டவர், நீர் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், நீரே ராஜாதி ராஜா, நீரே கத்தாதி கத்தா என்றுமே வணங்குகிறோம் சுவாமி. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு கூட யாரெல்லாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்களோ அப்பா, அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நீர் அற்புதத்தை செய்யும்படியாக இன்றைக்கு அழைக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்குள்ள நீர் வரும்படியாக உம்மை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் வாழ்க்கைக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரின் அந்த உயிர்த்தெழுந்த பிரசன்னம் எங்கள் வாழ்க்கைக்குள்ள வரட்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றப்பட்டவர்களாய் ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே இந்த பாவம் மாம்சத்துக்கு செத்து ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஆவியிலே பிழைத்திருக்கும்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கும் அந்த உயிர்த்தெழுதலை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பெரிய அற்புதத்தை செய்யுங்க அப்பா, பெரிய அற்புதத்தை செய்யுங்க, அடையாளங்களை காண செய்யுங்க சுவாமி. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே, உம்மையே ஆராதிக்கிறோம், உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் நாங்கள் சிந்திக்க போகிற உம்முடைய உயிர்த்தெழுந்த திருநாளின் இந்த பண்டிகையை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியட்டும். தகப்பனே, உம்மை நாங்கள் மீட்பராய் ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த இந்த திருநாள் உலகம் அனைத்திற்கும் ஒரு திருப்பு முனை. கர்த்தர் அவர் ராஜாதி ராஜாவாக, மீட்பராக, கர்த்தாதி கர்த்தராக அவர் அறிவிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? அவர் உயிர்த்து எழுந்ததினாலே. இந்த உயிர்த்து எழுந்ததை குறித்து 4 சுவிசேஷங்களிலும் நாம் வாசிக்கிறோம். 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் நமக்கு முன் அறிவித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: யோனா எப்படி இரவும் பகலும் 3 நாளில் அந்த பெரிய மீனின் வயிற்றிலே இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்திலே 3 நாள் இருப்பார் என்று சொல்லி, அதன் பின்பதாக அவர் எப்படி யோனா வெளியிலே வந்தானோ அதே போல அவர் உயிர்த்தெழுவார் என்கிற நம்பிக்கையை ஆண்டவர் தாம் இருந்த நாட்களிலெல்லாம் பல்வேறு தருணங்களிலே அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்: அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உயிரோடு இருக்கிறவராக அநேக திருஷ்டாந்தங்களினாலே தம்மை காண்பித்தார். 40 நாளளவும் அவர் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 30-31 எப்படியாய் சொல்லுகிறது, தேவனே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்மோடே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருந்தார்கள். அநேக நாள் அநேகருக்கு தரிசனமானார். தரிசனமானவர்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருந்தார்களாம். இந்த நாளிலும் கூட அவர் உயிர்த்தெழுந்த பின்பு யார் யாருக்கு தரிசனமானார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தரிசனமானார். இதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாள் அவளை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது, வாரத்தின் முதலாம் நாள் மகதலேனா மரியா சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிலே கந்தவர்க்கம் இடும்படியாக அவள் போனாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மார்க்கு 16:6 சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் எங்கே இல்லை. அவர்கள் பார்த்த பொழுது, அங்கே இந்த ஸ்திரீகள் எல்லாம் பார்த்த பொழுது கல் புரட்டப்பட்டிருந்தது. அங்கே ஒரு வாலிபன் ஒருவன், தேவதூதனாகிய ஒரு வாலிபன் ஒருவன் உட்கார்ந்திருந்து அவன் இப்படியாய் சொன்னதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். பயப்படாதிருங்கள், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவரை நீங்கள் தேடுகிறீர்களோ என்று சொல்லி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையிலே பார்க்க வந்தார்கள். மார்க் 16:9-10 நாம் அதையே வாசிப்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடமிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். இந்த மகதலேனா மரியாள் அற்புதத்தை அவள் ருசி பார்த்திருந்தாள். ஆகவே அவள் நன்றி கடன் பட்டவளாய் இருந்தாள். வேதம் சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி. ஆகவே இவள் நன்றி அறிதலோடு அதிகாலையிலே தேடும்படியாக, ஆண்டவரை தேடும்படியாக அவள் அந்த கல்லறையினிலே ஓடி வந்தாள். மார்க் 16:1 நாம் வாசிக்கிறோம். அதே போல் லூக்கா 24:1 நாம் வாசிக்கிறோம், கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது என்று சொல்லி. இவள் அப்படியாக மார்க் 16:8 சொல்லுகிறது, நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியினால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் அதை ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லவில்லை. அப்படியே நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு நாம் வருகிற பொழுது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டாராம். இயேசுவுக்கு தெரியும் தம்மை தேடுகிறவர்கள் யார் என்பது. ஆகவே அவரே இந்த மகதலேனா மரியாளை தேடி வந்தார். ஆனால் இந்த மகதலேனா மரியாளோ அவரை தோட்டக்காரர் என்று சொல்லி எண்ணி விட்டார். ஐயா, என்னுடைய போதகரை வைத்த இடம் தெரியவில்லையே என்று சொன்ன பொழுது, மரியாளை யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். பாருங்கள், ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறார்? அப்பொழுது இந்த மரியாள் திகைத்து நின்ற பொழுது இயேசு சொன்னுகிறார், மரியாளே என்று அழைத்தார். மரியாள் ரபூனி என்று சொல்லி இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டாளாம். போதகரே என்று அர்த்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுவார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அவரை தேடினால் அவர் தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் உன்னை அவர் விட்டு விடுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 9:10 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவரை தேடினால் அவர் அவருக்கு தரிசனமானார். இரண்டாவதாக அவர் பயப்படுகிறவர்களுக்கு தரிசனமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே, வாரத்தின் முதல் நாளான அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடி இருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இப்படி சொல்லி தம்முடைய கைகளை அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் அதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 16:10-11 சொல்லுகிறது,
மகதலேனா மரியாள் புறப்பட்டு அவர்களோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் நம்பவில்லை. எபிரேயர் 2:15 சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அவர் அப்படி ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவகால பரியந்தமெல்லாம் பயத்திற்கு அடிமைப்பட்டவர்களாகிய நம்மை போல இருக்கிற இந்த சீஷர்கள் யாருக்கு பயந்திருந்தார்கள்? யூதருக்கு பயந்திருந்தார்கள், தங்களுடைய உயிருக்கு பயந்திருந்தார்கள். இயேசுவோடு இருந்தவர்கள் என்று சொல்லி தங்களை பிடித்து விடுவார்களோ என்று சொல்லி அவர்கள் பூட்டிய வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். இப்படி பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் தரிசனமானார். இயேசு அவர்கள் நடுவிலே நின்று சமாதானம் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 56:3 சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். சங்கீதம் 115:11 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமுமாய் இருக்கிறார் என்று. மூன்றாவதாக, துக்கப்படுகிறவர்களுக்கு அவர் தரிசனமானார். துக்கப்படுகிறவர்களுக்கு அவர் தரிசனமானார். அன்றைய தினம் பாருங்கள், சாயங்கால வேளையிலே 2 பேர் எருசலேமுக்கு அருகான எம்மாவூர் ஊருக்கு அவர்கள் நடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டதை நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:13-31 வரைக்கும் நாம் வாசிக்கிற பொழுது இந்த எம்மாவூர் சீஷர்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுது அப்படி பேசிக்கொண்டே அவர்கள் நடந்து செல்கிறார்கள். கூட இயேசுவும் நடந்து செல்கிறார். நீங்கள் பேசிக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எருசலேமில் நடந்ததை குறித்து நீர் அறியவில்லையா? இயேசு என்ற ஒருவர், நசரேயனாகிய இயேசு, அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவரை மரண ஆக்கினை கொடுத்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருந்தோம். இது நடந்து 3 நாளாயிற்று. ஆனால் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அவரது சரீரத்தை காணாமல் திரும்ப வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். எங்களில் சிலர் சென்று அப்படியே அதை கண்டார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டு போனார்கள். இயேசு அவர்களோடு சொல்லுகிறார், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, இயேசு பாடுபடவும் மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதும் இல்லையா என்று சொல்லி மோசே முதல் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற அந்த வேத வசனங்களை எல்லாம் அவர்களுக்கு விளக்கி காட்டிக்கொண்டே செல்லுகிறார். அவர்களுடைய கிராமத்துக்கு அருகிலே வந்த பொழுது அந்த சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அந்த எம்மாவூர் அந்த இருவரும் சொல்லுகிறார்கள், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, எங்களோடு வந்து தங்கியிரும் என்று சொன்ன பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டார். அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்ட பொழுது அவர்களோடு கூட அவர் போயிருந்தார். போன பொழுது அவர் போஜனம் பண்ணும் பொழுது அவர் அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். அவர் பாருங்கள் அப்படியே மறைந்து போனார். இப்படியாக துக்கப்படுகிறவர்களுக்கு அவர் துக்கத்தோடு பேசிக்கொண்டு போனார்கள். இயேசுவை இப்படி சிலுவையிலே அறைந்து விட்டார்களே, அவர் மகா தீர்க்கதரிசியாக இருந்தாரே, செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் அவர் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தாரே என்று சொல்லி அவர்கள் துக்கத்தோடு பேசிக்கொண்டு போயிருந்தார்கள். துக்கப்படுகிறவர்களுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தினார், அவர் தரிசனமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபு 5:10 சொல்லுகிறது, அவர் தாழ்ந்தவர்களை உயரத்திலே வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஏசாயா 57:18 சொல்லுகிறது, அவர்களுடைய வழிகளை பார்த்து நான் குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன் என்று சொல்லுகிறார். அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன்.
ஏசாயா 60:20 சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:13 சொல்லுகிறது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலங்கள் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறது. அப்படித்தான் ஆண்டவர் இந்த துக்கப்பட்ட எம்மாவூர் சீஷர்களை அவர் சந்தோஷப்படுத்தினார். நான்காவதாக பாருங்கள், அவர் அவிசுவாசிகளுக்கு தரிசனமானார். ஆண்டவர் தரிசனமான பொழுது, சீஷர்களுக்கு தரிசனமான பொழுது அங்கே தோமா இருக்கவில்லை. எல்லாரும் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொன்ன பொழுது இந்த தோமா சொல்லுகிறானாம். யோவான் 20:24-25 நாம் இப்படி வாசிக்கிறோம். இயேசு வந்திருந்த போது தோமா அங்கே இருக்கவில்லை. அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னானாம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்பே அவைகளையெல்லாம் அறிந்திருக்கிற தேவன், அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லையாம். யோவான் 20:26-29 வரைக்கும் நாம் வாசிக்கிற பொழுது 8 நாட்களுக்கு பின்பு தோமாவும் சீஷர்களும் இருந்தார்கள். அவர்கள் பூட்டிய வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அங்கே வந்து, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி, தோமாவே உன் விரலை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே தோமாவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அவன் சொன்னான், என் ஆண்டவனே என் தேவனே என்றான். எப்படி நான் அறை வீட்டிற்குள்ளே பேசினது இவருக்கு தெரியும் என்று சொல்லி அவன் நினைத்திருப்பான். சரியாய் அவர் சொன்னார், உன் விரலை நீட்டி என் கைகளை தொட்டுப்பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு என்று சொன்னார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவ்விசுவாசிகளுக்கு அவர் தரிசனமானார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:14 நாம் இதை குறித்தே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், 12 அவர்கள் போஜனம் பண்ண உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் தரிசனமானார். அவர் உயிர் தெழுந்தவராக தம்மை அவர் காட்டினார். ஆனாலும் அவர்கள் நம்பவில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்னும் மத்தேயு 28:16-17 சொல்லப்பட்டிருக்கிறது, 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு குறித்த மலைக்கு போனார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். போய் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அவர்களுடைய மனதிலே சந்தேகம் இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 நாம் இதைத்தான் பார்க்கிறோம். பாருங்கள், அவர் உங்களுடைய இருதயங்களிலே சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன என்று சொல்லி என்னுடைய கைகளையும் என்னுடைய கால்களையும் பாருங்கள், இதை போல ஒரு ஆவிக்கும் இராதே என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு அவர் என்ன செய்தார் பாருங்கள், ஏதாவது சாப்பிட எனக்கு கொடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் அப்படியும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லியே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? அவர்கள் சில மீன்களையும் தேன்கூட்டு துணிக்கைகளையும் அவருக்கு கொடுத்தார்கள். இப்பொழுது ஒரு ஆவியினால் சாப்பிட முடியாது, ஒரு மனித ரூபத்தில் இருக்கிறவரால் சாப்பிட முடியும் அல்லவா? ஆகவே அவர் அதை புசித்து காட்டினார். அவர்களுடைய சந்தேகம் முற்றிலும் நீங்கும்படியாக, அவருடைய அவிசுவாசம் முற்றிலும் நீங்கும்படியாக அவர் தம்மை காட்டினார். பிரியமானவர்களே, நாம் இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது கூட அவர் எப்படி சொன்னார்? இந்த குறிப்பிட்ட ஊரிலே அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லி. எபிரேயர் 3:12 சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. யோவான் 11:26 சொல்லுகிறது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லி.
மார்க் 9:23 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. ஆபகுக் 2:4 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. அவிசுவாசமாயிருந்த தோமாவுக்கு அவர் தரிசனமானார். 5வதாக பாருங்கள், பின்மாற்றக்காரர்களுக்கு அவர் தரிசனமானார். யோவான் 21:3-14 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே சீமோன் பேதுரு, நாத்தான்வேல், இன்னும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷர்கள், இன்னும் சில சீஷர்கள் இருக்கிற பொழுது சீமோன் பேதுரு இப்படி சொல்லுவான், நான் மீன் பிடிக்கப் போகிறேன். உடனே எல்லாரும் மீன் பிடிக்க அவர்கள் போய்விட்டார்கள். ராத்திரியெல்லாம் அவர்கள் மீன் பிடித்து பார்த்தார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. விடிந்து வருகையில் இயேசு கரையிலே நின்று, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்றுமில்லை என்ற பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வலது புறத்திலே வலையை போடுங்கள் என்று சொல்லி. அவர் சொன்ன உடனே அப்படியே அவர்கள் போட்டார்கள். திரளான மீன்களை பிடித்தார்கள். அவர்களால் கரைக்கு இழுக்க மாட்டாது இருந்தது. அப்பொழுது பாருங்கள், அப்பொழுதுதான் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷனுக்கு விளங்கிற்று அவர் கர்த்தர் என்று சொல்லி. ஆகவே அவன் சொல்லுகிறான், அவர் கர்த்தர் என்று சொன்ன உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் சீமோன் பேதுரு கடலிலே குதித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் பின்பதாக அவர் கரைக்கு வந்த பொழுது அங்கே பாருங்கள், அங்கே கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் மீன்கள் பொரிக்கப்பட்டிருப்பதையும் அங்கே சில அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டார்கள். பாருங்கள், இப்பொழுது அவர்கள் இயேசுவை கர்த்தர் என்று அறிந்தபடியினாலே ஒருவனும் நீர் யார் என்று அவரை கேட்பதற்கு துணியவில்லையாம். பாருங்கள், பின்மாற்றக்காரர்கள் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தின பொழுது அவர்களால் ஒன்றும் பேச முடியவே இல்லை. 1 நாளாகமம் 28:7 நாம் வாசிக்கும் என்றால், நீ அவர்களை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். எரேமியா 2:13 சொல்லுகிறது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீருள்ள ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கென்று அவர்கள் வெட்டி கொண்டார்கள். எரேமியா 3:19 சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லுவேன். யோசுவா 1:5 சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. முதலாவதாக நாம் பார்த்தோம், தேடுகிறவர்களுக்கு அவர் தரிசனமாகிறவர், பயப்படுகிறவர்களுக்கு அவர் தரிசனமானார், துக்கப்படுகிறவர்களுக்கு அவர் தரிசனமானார், அவிசுவாசிகளுக்கு அவர் தரிசனமானார், பின்மாற்றக்காரர்களுக்கு அவர் தரிசனமானார். இப்படிப்பட்ட சுபாவத்தில் உள்ள நமக்கும் கூட அவர் என்றும் உயிரோடு இருக்கிறவராக தம்மை காண்பிக்கிறார் அல்லவா? அநேக ஆசீர்வாதங்கள், அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் மூலமாக இப்படிப்பட்ட நம்மை போல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தம்மை உயிர் உள்ளவராக காண்பிக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும் என்று யோபுவின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் இப்படிப்பட்டவர்களுக்கும் தரிசனமாகிறவர், இப்படிப்பட்டவர்களையும் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். இன்னும் நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால், வேதத்தில் 500 பேருக்கு அவர் தரிசனமானாராம். 1 கொரிந்தியர் 15 500 பேருக்கு தரிசனமானார் என்று சொல்லி பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியே அவன் இன்னும் சொல்லுகிறான், அகால பிரவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். இன்றைக்கு நமக்கும் அவர் தரிசனமாகிறவர், தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறவர், உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறவர். ஆகவேதான் அவர் சொன்னார், நான் போவேனானால் வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அவருடைய நாமம் என்ன? இயேசு என்ற நாமத்தினால் அனுப்பப் போகிற அந்த தேற்றரவாளன் வந்து நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவன்.
நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறவர். நம்முடைய சரீரம் அவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கும். நாம் அவரை நித்தமும் கண்டு அவர் நித்தமும் நம்மை நடத்துவதை நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக நாங்கள் சாட்சியாய் வாழ கிருபை தாங்க. நம்முடைய அற்புதங்களை அதிசயங்களை நாங்கள் ருசி பார்க்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. நீ ஜீவனுள்ள தேவன், உம்மை விட்டு விடாத இருதயத்தை கொடுங்க. எங்கள் மேல் கருசனையாய் இருக்கிறவர், எங்களை விட்டு விலகாதவர், கைவிடாத தேவன் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. எங்களை பார்க்கிறவர்கள் இயேசு இவர்களோடு கூட இருக்கிறார், இவர்களை விட்டு விலகாதவர் என்பதை மற்றவர்களும் அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ஆவலை கொடுப்பீராக. ஆண்டவரோடு நடக்க வேண்டும் என்ற ஆவலை கொடுப்பீராக. அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்கிற ஆவலை கொடுப்பீராக. கர்த்தர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை இயேசு